ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன மாதிரியான ஒரு சூப்பர் டிப் ஈஸியான முறையில் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த மாதிரி பித்தளை சாமானில் நிறைய பேர் வீட்டில் நம்ம வாரத்தில் 2 நாள் கழுவுனா கூட இந்த மாதிரியான கருப்பு கரைகள் இருக்கிறது உண்டு. இது ஒரு யூஷுவலான விஷயம் தான். இதுக்கு ஒரு யூஸ் பண்ணாத ஒரு சின்ன கப்பு இல்லாட்டி பாத்திரத்தில் நீங்கள் என்ன எடுத்துக்கணும்னா, பித்தாம்பரி பவுடர். உங்களுக்கு எத்தனை விளக்குகள் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி அளவுகள் எடுத்துக்கோங்க. நான் இந்த உருளியை மட்டும்தான் இன்றைக்கி கழுவணும் அப்படிங்கிறதுனால எடுத்துக்கிட்டேன். கம்மியான அளவு தான் எடுத்துக்கிட்டேன். இதில் அந்த ஃபுல்லாக பித்தாம்பரி கலக்கக்கூடிய அளவுக்கு மட்டும் தின்னர் யூஸ் பண்ணியிருக்கேன். வீடு பெயிண்டிங் ஒர்க் பார்த்தப்போ அந்த தின்னர் கொஞ்சம் இருந்ததுனால தின்னர் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு மண்ணெண்ணெய் கிடச்சிச்சின்னா இதே அளவுக்கு ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் விட்டாலே போதும். நல்லா அந்த இது ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வர அளவுக்கு நம்மளுக்கு இருந்தால் போதும். அதை இந்த மாதிரி கை வச்சு நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிட்டேன். உங்களுடைய ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கையில் யூஸ் பண்ணாதீங்க. க்ளவுஸ் போட்டுக்கோங்க, இல்லாட்டி ஒரு ப்ரஷ் இந்த மாதிரிக்க வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எந்த பகுதியெல்லாம் கருமை அதிகமாக இருக்கோ அதை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு 5 to 10 மினிட்ஸ் நம்ம அப்படியே விட்டுறலாம். நம்ம என்ன தான் வாரத்துக்கு 2 நாள் கழுவி வச்சுருந்தா கூட அது நிறைய நாள் ஏதோ கழுவாமல் யூஸ் பண்ணுறது மாதிரி தான் இருக்கும். இந்த டிப் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் வாரத்தில் எத்தனை நாள் டெய்லி கூட நீங்கள் கழுவலாம். ஏன்னா அவ்வளோ ஈஸியாக இது அழுக்கு போகும். நான் 5 to 10 மினிட்ஸ் கிட்ட இது நல்லா காய வச்சுட்டேன். காய வச்சதுக்கப்புறம் இதை எதை வச்சு எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, பனியன் கிளாத் துணி இருக்கும் இல்லைங்களா, அதை வச்சு நான் தேய்க்கிறது மாதிரி இந்த மாதிரி தேய்ச்சாலே போதும். அதில் ஒட்டியிருக்க கருப்பு எல்லாமே நம்ம அதிகமாக ஸ்டெயின் பண்ணி தேய்க்கிற அளவுக்கு இல்லாமல் லேசாக ஒரு விரல் வச்சு அழுத்துறீங்கனாலே அந்த துணியில் ஃபுல்லாமே அந்த கருப்பு கரை எல்லாமே ஒட்டிட்டு வந்திருக்கும். இந்த துணியிலே பாருங்களேன், ஃபுல்லாக அதில் இருந்த கருப்பு கரை எல்லாமே வந்திருக்கும். புதுசாக இருக்கிறது மாதிரி பளபளன்னு இருக்கும். நான் என்னுடைய பூஜை சாமான் பொருட்கள் எல்லாமே இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி தான் யூஸ் பண்ணுவேன். அந்த துணியில் ஃபுல்லாமே எவ்வளோ கருப்பாக இருந்தால் கூட வந்துடும். நம்ம பூஜை பொருள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம எண்ணெய் இதெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனாலையும், அது மட்டும் இல்லாமல் இந்த உருளிலாம் வெளியில் தண்ணி வச்சு வைக்கிறோம். நம்ம ஹாலில் வைக்கிறப்போ அந்த ஃபேன் காற்று படுறப்பையும் வெளியில் ஈரக்காற்று படுறப்பையும் இந்த மாதிரி கருப்பு பிடிக்கிறது இயல்பு தான். இதை நான் என்ன தான் இப்போ கழுவி வச்சாலும் திருப்பி 2 டேஸ் கழித்து பார்க்கையில் திருப்பி இந்த கருப்பு விழுக தான் செய்யும். நம்ம ஒவ்வொரு வாட்டியும் அதிக டைம் வச்சதுக்கு நம்ம கழுவ முடியாதுன்ற ரீசன்னால் இந்த டிப் நான் ஃபாலோ பண்ணேன். எனக்கு இது ரொம்பவே ஈஸியாக இருக்குது. நீங்களும் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் குழந்தைங்க இருக்கிறாங்கன்னா அந்த தின்னர் சேஃபாக வச்சுக்கோங்க. பிள்ளைங்களுக்கு எட்டாத இடத்துல தூரமாக வச்சுக்கோங்க. என்னுடைய பூஜை பொருட்கள் எல்லாமே நான் அந்த தின்னர் யூஸ் பண்ணி தான் க்ளீன் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்னா ரொம்பவே கவனமாக இதை யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி விளக்க ரொம்ப சுத்தமாக கழுவிட்டு விளக்கு ஏற்றும் போது இன்னும் ஒளி பிரகாசமாக இருக்கும். நம்ம அழுக்காக இருக்கிற விளக்கில் விளக்கு போடுறது வீட்டுக்கும் நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்க. வீட்டில் இருக்க விளக்கு எவ்வளோ அழகாக இருக்கோ அதுக்கேற்றது மாதிரி மகிழ்ச்சியும் கிடைக்கும்னு சொல்லுவாங்க.